திருத்தமிழ் வாழ்க, வாழ்க திருத்தமிழ். சகோ வணக்கம். அதாவது நீங்கள்லாம் நினைக்கலாம், ஏதோ நான் ஃபேமஸ் ஆகிறதுக்காக ஏதோ வளர்கிறேன் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், அப்படிலாம் ஒன்றும் டிக்டாக் நம்ம எதா வளர்னாலும் எதா பண்ணாலும் ஃபேமஸ் ஆக்கிட மாட்டான். இப்போ எனக்கு கூட அடிக்கடி மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது, ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தினார் கட்டினா இத்தனை பேர்த்துக்கு நாங்கள் வியூவர்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி யூடியூப்பில் கூட நம்ம காசு கட்டி அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு இது பண்ணான்னா அவங்களே ப்ரொமோட் பண்ணுறவங்க காசு வாங்கிட்டு அப்படிலாம் இருக்குது. அப்படி ஒன்றும் ஃபேமஸ் ஆகிறதுக்காக நான் இது பேசலை. ஆக்சுவலி நான் ஒரு சத்தியத்தை பேசுகிறேன். அது கொஞ்சம் அப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். நான் சாதாரணமாக பேச முடியுமா? நான் இவ்வளோ நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஏன்னா அவங்க எல்லோருக்குள்ளும் இருக்காங்க. அதாவது எல்லோருக்குமான மாம் டேட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அறிவில் நான் இருக்கிறேன். ஆனால் அவங்க எல்லாருனாலையும் எல்லாமே எடுக்க முடியாது, அவ்வளோதான். ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் கேட்டேன், ஏன் எல்லாருக்கும் ஒரே இதை வந்ததுனாலும் இப்போ இந்த விரல் செய்கிற வேலை காது செய்யுமா, காது செய்கிற வேலை மூக்கு செய்யுமா, அதுக்கு ஒரு இது இருக்குங்களா? அப்போ மொத்தமாக இறைவன் அவங்கள இறைத்த பிறகு மொத்த பிரபஞ்சத்தில் அவங்க இறைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தை வடிவமைச்சதே அவங்க தான். அப்போ ஒவ்வொரு அங்கம் இறைக்கப்படுது, இன்னும் இறைத்து கொண்டே இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுங்க. அப்போ யாருக்கு எந்த அங்கத்தில் அவங்க எந்த அறிவில் அமைகிறாங்களோ அவங்கவுங்க அந்தந்த விஷயத்தை பார்க்குறாங்க. அதனால தான் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை, இயற்கையான திறமை. இப்போ இளையராஜாக்கெல்லாம் மியூசிக்கில் ஒரு திறமை இருக்குது, கற்றுக்கிற திறமை வேறு, இயற்கையாக அமையிறது வேறு. அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க, நீங்கள் வரலாறுல பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு திறமை ஒவ்வொருத்தரும் அமையிறது. சரிங்களா? இது முக்கியமான பாயிண்ட்டு. அதனால தான் அவங்க சயின்ஸு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் வச்சுங்களேன், இப்போ உயிர் எல்லாம் உருவாகிறதுக்கு நீர்லேருந்து உருவானதாக தான், நீர் தான் அடிப்படைக்கான சயின்ஸ்லேருந்து வேதங்கள்லேருந்து நிறைய விஷயம் நீரை தான் குறிப்பிட்டு சொல்லுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒளி தான் இதுக்கு மெயின்ன்றாங்க. ஒளி தான் மெயின். அப்போ இந்த ஒளினால தான் எல்லா உயிரும் உருவாகுது, உயிருக்கு காரணமே ஒளி தான் அப்படின்றாங்க. அதே சமயத்தில் இந்த சூரியன் ஒளி மட்டும் கிடையாது, மொத்த பிரபஞ்சத்தின் ஒளிகள் எல்லாம் தான் இந்த உயிரை உருவாக்குது. இங்கே உருவாகிறதுக்கு மெயின் காரணமே எல்லா ஒளிகள் தான் அப்படின்றாங்க. இப்போ சயின்ஸ் இது சொல்லியிருக்கா? சயின்ஸ் நீரை தான் சொல்லுது. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படி சொல்கிறதுனால. அதாவது நான் உளர்னாதா கூட இருந்தால் கூட இதை ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் சார் என்பவர் ஒருத்தவர் இப்படிலாம் வீடியோ பண்ணியிருக்கிறாரு, இப்படிலாம் ஆன்மீகம் பேசியிருக்கிறாரு. நான் ஆன்மீகத்துக்கு இறுதி விஷயம் நான் தான் சொன்னால 10வது அவதாரம் என்னை சொல்கிறதுனால தான் நான் அதை ஏற்றுக்கிறேனோ இல்லையோ, அவங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன். எல்லோருக்குமான மாம் டேட் அதான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, இல்லைன்னா ஆராய்ச்சி பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த புரிஞ்சிக்கிற இது இல்லைனாலும் மற்றவங்கள்ட்ட அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒருத்தர் ஆன்மீக பேசுகிறேன். ஏன்னா யாருமே மரணத்துலேருந்து தப்பிக்க முடியாது. அப்புறம் மரணத்துக்கு பிறகு நான் சொன்னதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நான் மரணத்துக்கான அப்புறம் ஒரு வீடியோத்தை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நல்லா புரிஞ்சுங்க.